ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று மத்தியானமாக வீடியோ போட முடியல, நைட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு ஜாப் விஷயமா வெளியே போயிருந்தேன், ஒர்க் விஷயமாட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் கால்தால் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். லாஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,694 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 335 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 83,871 பாயிண்ட்ஸில். பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 58,138 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக அமெரிக்கன் மார்க்கெட்டை எடுத்து பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் 500 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ரியாக்ஷன், 58 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது S&P 500 ஒரு 14 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 6,846 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக FIS/DS டேட்டா. FIS பார்த்தீங்கன்னா 803 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். டிஎஸ் வந்து 2,188 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி Q2ல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 7.4% விழுந்திருக்கு. 260 கோடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. ரெவன்யூ வந்து மார்ஜினலி 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,206 கோடியாக இருக்குது. எபிட்டா 12% கிட்ட விழுந்திருக்கு. 620 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, 15.5% குறைஞ்சிருக்கு 17.7%. ஸோ இது வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரைட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 549 கோடியாக இருக்குது. 1.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 98 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அது ஃப்ரண்ட்டில் வந்து தப்பாக கொடுத்துருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 549 கோடி. எபிட்டா 130 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 19.67%லேருந்து 23.64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது டொமஸ்டிக் கன்சல்டன்சி செக்மெண்ட்டில் 313 கோடி ரெவன்யூ வந்திருக்குது. 12.11% இயர் பேஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஓவர்சீஸ் கன்சல்டன்சி பிஸ்னஸ் 22% விழுந்திருக்கு. 14.17 crores இருக்குது. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் செக்மெண்ட்டில் 113 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. இதுவும் 44% டிக்ளைன் ஆயிருக்கு. டொமஸ்டிக் லீசிங் செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 43 கோடியாக இருக்குது. இது 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ₹2 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 15 ரெக்கார்ட் டேட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரைட்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட Q2 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 558 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1068 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அந்த செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டு அது 10.6 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. இன்கம் பார்க்கும்போது 794 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேஸ்லேயும் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வளர்ந்துருக்கு. எபிட்டா 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 691 கோடியாக இருக்குது. மார்ஜின் 64.7% இருக்குது. கன்சாலிடேட்டட் சர்வீஸில் கார்பரேட் இன்கம் 138 கோடி வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பிஎஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ₹2,643, 68 times ஏர்னிங்ஸில் இருக்குது. நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். பிசி ஜெல்வஸோட Q2 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 210 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 825 கோடி. எபிட்டா டபுள் ஆயிருக்கு, 177 கோடி. மார்ஜின் 17%லேருந்து 21.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பிசி ஜெல்வஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டெப்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க டெப்ட்டு வந்து ஒரு 50% ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒரு 9% குறைச்சிருக்கிறாங்க. அடுத்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 50% ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 23% வந்து டெப்ட்டு குறைக்கிறதுக்கு பிளான் போடுறதாட்டு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 எண்டுக்குள்ளே டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி பிசி ஜெல்வஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பிசி ஜெல்வஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ்க்குள்ளே நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஏர்போர்ட்ஸ், மெட்டல்ஸ், டேட்டா சென்டர், ரோட் பிஸ்னஸ். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் சொல்கிறது ஏர்போர்ட்ஸு, மெட்டல்ஸ், டேட்டா சென்டர், ரோடு யூனிட்ஸ் இது எல்லாமே 2027 to 31 அதுக்குள்ளே நாங்கள் செப்பரேட்டாக லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசியோட Q2 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 33,031 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது சப்ஸ்டென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அவங்களோட சப்சிடரி ஓஎன்ஜிசி கிரீன் லிமிட்டடில் 422 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2 செப்பரேட் ஜாயின்ட் வெஞ்சூர் மிட்ஸி OSK 50:50 அந்த ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் ஷேர் ஹோல்டிங்கில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ₹6 per ஈக்விட்டி ஷேர், ₹6 6 வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட்.
மார்ஜின் வந்து 53.6% குறைஞ்சிருக்கு. எபிட்டா 5.1% டவுன் ஆயிருக்கு. 17,697 கோடியாக இருக்குது. இது வந்து ஓஎன்ஜிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கார் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க கார் தேக்கோ வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீல் வந்து $1.2 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார் தேக்கோவோட அந்த டீல் வந்து $1.2 பில்லியன் இருக்கும். ஸோ கார் ட்ரேட் டெக்னாலஜிஸ் வந்து அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாருதி சுசுகியோட ஈவிட்டாரா எலக்ட்ரிக் எஸ்யூவி டிசம்பர் 2 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கும் நேற்று வீடியோ போட முடியாத சூழ்நிலையில் அப்டேட்டும் பண்ண முடியல. ஸோ டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டாடா மோட்டார்ஸோட சிஇஓ சைலேஷ் சந்திரா ஃபஸ்ட்டு OICA பிரசிடென்ட் ஃப்ரம் ஏஷியா அவர் செலக்ட் ஆகியிருக்காரு. அதாவது அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பாடியோட குளோபல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பாடியோட ஃபஸ்ட்டு இந்தியன் அந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க சைலேஷ் சந்திரா. இது டாடா மோட்டார்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியனுக்கு ஒரு பெருமையாக தான் பார்க்கப்படுது. ஏஷியாவிலேருந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு, அவருக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நோவா நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா எம்கியூர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக்காக இருக்கிற அந்த செமாக்யூல்டைட் அதை இந்தியாவில் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நோவா நார்டிஸ்க்கும் இவங்க எம்கியூரும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது நோவா நார்டிஸ்க் கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அமிதாப் குமாரை வந்து நியூ CHRO சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க நவம்பர் 10 இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த அமிதாப் குமார் சிங் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ICC குரூப்பில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காரு. ICC ஹோம் ஃபினான்ஸ்லேயும் CHRO இருந்திருக்காங்க. ICC ப்ரொடென்ஷியல் லைஃப்பில் வந்து ஒரு 8 வருஷம், ICC பேங்க்ல ஒரு 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸில் போஸ்ட் கிராஜுவேட், XISS ராஞ்சி, நெக்ஸ்ட் வந்து LNTயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, டாடா இன்ட்ராக்டிவ் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எம்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இவருக்கு வந்து வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி குரூப் வந்து இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது ஒரு லாங் டேர்மில் பண்ணுவாங்க. இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப்போட பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் 1126 மெகாவாட்டு, எனர்ஜி கெப்பாசிட்டி 3530 மெகாவாட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. IRB இன்ஃப்ரா வந்து 9% அவங்களோட டோல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபரில் 682 கோடி டோல் ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மகாராஷ்டிரா மட்டுமே அவங்களுக்கு 180 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. சாஃப்ட் பேங்க் வந்து NVIDIAவில் $5.83 பில்லியன் என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 32.1 மில்லியன் ஷேர் வந்து NVIDIAவில் அக்டோபரில் செல் பண்ணியிருக்கிறாங்க சாஃப்ட் பேங்க். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது சாஃப்ட் பேங்கில் என்டையர் ஸ்டேக்குமே இப்போ காலி. $5.83 பில்லியன் சாஃப்ட் பேங்க் வந்து NVIDIAவில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. வில்மர் இன்டர்நேஷனல் AWL அக்ரி பிஸ்னஸில் 4650 கோடிக்கு 13% ஸ்டேக் வந்து வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குழுமம் தான் வச்சுருந்தாங்க, அவங்க எக்ஸிட் பண்ணாங்க. இப்போ வில்மர் இன்டர்நேஷனல் AWL அக்ரி பிஸ்னஸில் 13% ஸ்டேக் வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 24,900 கோடி ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. ஸோ அந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து ரெக்கார்ட் டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணணும். கிட்டத்தட்ட 13.85 crores வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் வருது. நவம்பர் 17 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டாட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட். இவங்களோட கிராஸ் டெப்ட் வந்து 92,065 கோடியாக இருக்குது. ஸோ இது அதானி என்டர்பிரைசஸ் ரைட்ஸ் இஷ்யூ வராங்க, அதுக்கான ரெக்கார்ட் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் ஃபின்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2244 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18% வளர்ந்துருக்கு, 19,599 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% வளர்ந்துருக்குது, 4.62 lakh crore இருக்குது. நியூ லோன்ஸ் புக் ஆனது 1.22 crore, 41 lakh நியூ கஸ்டமர்ஸ் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கிரெடிட் காஸ்ட் இந்த 3-wheeler அண்ட் SME செக்மெண்ட்டில் எலிவேட்டடாக இருக்குது. அன்செக்யூர்ட் MSME வால்யூம்ஸ் 25% ரெடியூஸ் ஆயிருக்குது. லோன் க்ரோத் 12 to 13% இருக்கும் ஃபினான்ஷியல் 26ன்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் NPAs நீ பார்க்கும்போது நெட் NPA 0.12% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.18% இருக்குது. கிராஸ் NPA 0.26% இருக்குது. ப்ரோக்கிங் ஆமோட அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 40% வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. 7,597 கோடியாக இருக்குது. டோட்டல் ரீட்டைல் அண்ட் HNI கஸ்டமர் பேஸ் 38% வளர்ந்துருக்கு. ஸோ நியூ பிஸ்னஸ்
அது பார்க்கும்போது நியூ பிஸ்னஸோட growth வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 367 கோடி. வேல்யூ நியூ பிஸ்னஸ் மார்ஜின் 17.1% இருக்குது. ரீட்டைல் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் 71% வளர்ந்துருக்கு. ரினுவல் ப்ரீமியம் 30% வளர்ந்துருக்கு. ஜிஎஸ்டி இம்பேக்ட்னால ஒரு 112 கோடி இவங்களுக்கு லாஸ்ட்டில் பேருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஃபின்சோ கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 299 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4032 கோடி. எபிட்டா 726 கோடி பண்ணியிருக்கிறாங்க 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 18% இருக்குது. 2000 கோடி நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எஸ்ஜேவியனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% காலி 308 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ளாட்டாக விழுந்திருக்குது 1032 கோடியாக இருக்குது. எபிட்டா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 860 கோடியாக இருக்குது. 1000 கோடி அவங்க ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 1500 மெகாவாட் நாப்தா ஜாக்கி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 184 கோடி. ரெவன்யூ 38% வளர்ந்துருக்கு 718 கோடி. எபிட்டா 282 கோடியாக இருக்குது 86% growth. மார்ஜின் வந்து 1000 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 39.3% இருக்குது. இது ஹிந்துஸ்தான் காப்பர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட், பாரத் ஃபோர்ஜ், ஈச்சர் மோட்டர்ஸ் இது மாதிரி ஸ்டாக்ல எல்லாமே ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. சில ஸ்டாக்ஸில் அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ்லையும் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ல வந்து ஸ்டேக்கை வந்து கம்மியும் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. பாஸ் லிமிடெட் நெட் ப்ராஃபிட் 554 கோடி பண்ணியிருக்கிறாங்க 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4795 கோடி. எக்ஸ்பென்சஸ் 8.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4274 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் சேல்ஸு 11% வளர்ந்துருக்கு. பவர் சொல்யூஷன் பிஸ்னஸ் 9% வளர்ந்துருக்கு. டூ வீலர் பிஸ்னஸ் 81% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு போட் டைனக்ஸ்டிக்ஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்தே வந்திருக்குது. மொபிலிட்டி ஆஃப்டர் மார்க்கெட் பிஸ்னஸ் 3.7% வளர்ந்துருக்கு. பியாண்ட் மொபிலிட்டி செக்மெண்ட் 14.4% நெட் சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா பவர் என்ன அப்டேட்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் லார்ஜஸ்ட் சோலார் வேஃபர்ஸ் அண்ட் அது மேக்கிங் பிளான்ஸ் வந்து 10 GW கெப்பாசிட்டிக்கு நாங்கள் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாடா பவர் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டாடா பவர் வந்து 40% ஸ்டேக் 1572 கோடிக்கு எஸ்பிவி அந்த டார்ஜிலிங் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பூட்டானில் வந்து அதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பூத்தானில் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 13100 கோடி. இதில் 40% ஸ்டேக் வந்து இவங்க வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க டாடா பவர் லிமிடெட். காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட கியூட் ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 16% டிக்ளைன் ஆயிருக்கு 242 கோடி. ரெவன்யூ 5% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில் 5032 கோடி பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். செக்மெண்டேஷனி பார்க்கும்போது 1058 கோடி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கு. இது 29% growth. அனிமல் ஃபீட்ஸில் 1217 கோடி இதுவும் growth ஃப்ளாட் growth. நெக்ஸ்ட் வெஜ் ஆயிலேருந்து வந்த ரெவன்யூ 46.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டில் 18.51% growth 26 கோடியாக இருக்குது. எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் ரெவன்யூ 1949 கோடியாக இருக்குது 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 30% வளர்ந்துருக்கு. டெய்ரி பிஸ்னஸில் ரெவன்யூ 2.3% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராப் ப்ரொடக்ஷன் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 28% விழுந்திருக்கு 212 கோடியாக இருக்குது. எபிட்டா 135 கோடியாக இருக்குது 76.5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் 2.7% குறைஞ்சிருக்கு. இது காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேக்கை ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஜப்பான் ஜேஎஃப்இ அவங்களுக்கு வந்து சேல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. டாரன் பவரோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 724 கோடி. ரெவன்யூ 9.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7876 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எபிட்டா வந்து 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு 1584 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 20.1% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ் பவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து லாங் டேர்ம் சப்ளை அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 1600 மெகாவாட் கோல் பேஸ் பவர் பிளான்ட் மத்திய பிரதேஷில் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டாரன் பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆர்விஎன்எலோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி 19.7% நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு 230 கோடியாக இருக்குது இயர் ஆன் இயர் பேஸில். பட் ஜூன் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5133 கோடியாக இருக்குது 123 கோடியாக இருக்குது. எபிட்டா 216 கோடியாக இருக்குது இதுவும் அடி வாங்கியிருக்கு
எபிட்டா மார்ஜின் 4.2% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வினல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். டாடா பவரோட கியூட் ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு 919 கோடி. அது மாதிரி ரெவன்யூ ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு 15,545 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட்டா 12% விழுந்திருக்கு 3,302 கோடி. எபிட்டா மார்ஜின் 21.2% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறது அவங்களோட கஸ்டமர் பேஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரினோவபிள் பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் 70% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வளர்ந்துருக்கு. இந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ 89% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 970 மெகாவாட் ஆஃப் மாடியூல்ஸு, நெக்ஸ்ட்டு 928 மெகாவாட் ஆஃப் செல்ஸ், இது எல்லாமே அவுட்புட் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப்டாப் சோலார் பிஸ்னஸ் ஆர்டர் புக் 1116 கோடியாக இருக்குது. பேன் இந்தியா நெட்வொர்க்கில் 644 சேனல் பார்ட்னர்ஸ், 2000 ரீட்டைலர்ஸ் வச்சுருக்கிறாங்க. கஸ்டமர் பேஸ் 13 மில்லியனாக இருக்குது. அது இல்லாமல் 2030 40 மில்லியன் கஸ்டமர் பேஸ் டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 41% வளர்ந்துருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோவா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. டாடா பவர் வந்து 600 மெகாவாட் கோர்கோச்சலோ ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பூத்தான் 40% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டாடா பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது மார்ஜின்லேயே அடி தான் வாங்கியிருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.